முதற்கட்ட பார்வை நான் எடுத்துக்கிறேன். திரு சுப்பிரமணி, தேர்தலுக்கு முன்பே என்டிஏ கூட்டணி வலுவாக இருந்தது. ஆனா தேர்தல் முடிந்த பிறகும் இந்தியா கூட்டணி வலுவில்லாம இருக்கிறது. அது ஒரு சிங்கிங் ஷிப், இனிமேல் அது ரொம்ப வேகமா மூழ்கும் அப்படின்னு தேர்தல் முடிந்ததும் ஏன் இன்னும் பரப்புரை மோட்லயே இருக்கணும்? இல்லை, அவர் எதுக்கு சொல்றாருன்னா, இப்போ நீங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல என்ன சொல்றாங்க, 400 சொன்னாரு, 240 தான் வாங்கியிருக்காரு அப்படின்னா 400 சொல்லி சொல்லப்பட்டதா இல்லையா? இல்லை நான் சொல்கிறேன், சொல்லப்பட்டது 400 தான். அதான் ஐயா சொன்ன கூட 400லேருந்து 370 குறைஞ்சி வந்துட்டாருன்னு. குறைஞ்சினா வரல. அவர் 370 என்பது பிஜேபி தனியாக டார்கெட் பண்ணியிருக்கிறோம், 400 என்பது என்டிஏன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் கடைசியாக சொன்னார். 414 வாங்கின காங்கிரஸ் 52 வாங்கி இப்போ 99 வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 100 மார்க் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணிட்டீங்க. போன அட்டம்ப்டில் நீங்கள் 40 தான் வாங்கியிருக்கீங்க. அது வந்து சரியா தவறான்னு பார்க்கணும். அதாவது 100 மார்க் நான் ஏம் பண்ணிட்டு நான் 80 வாங்கியிருக்கிறேன். ஸோ அது சரியா தவறா? நீங்க வாங்கி அதாவது நீங்க பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, மக்கள் உங்களை பர்ஃபார்ம் பண்ண விட்டுருக்காங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து அப்படியே குறைஞ்சு வந்து 44 ரொம்ப தெளிவா அவங்க வைக்கக்கூடிய வாதம் ரொம்ப தெளிவானது. இவ்வளவும் பண்ணி சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறோம்னு சொல்றவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் இல்லையே. கட் ஆஃப் மார்க் தான் வந்துருச்சுல, 272 கட் ஆஃப் மார்க் தனியா இல்லையே. தனியா இல்லையே, தான் பரவாயில்ல. அதனால என்ன இருக்குது? இப்ப கூட்டணியா தான, நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் இல்லாமல் பாஜகவுக்கு கட் ஆஃப் மார்க் இருக்கா? இல்ல கூட்டணியா தான தேர்தல் செஞ்சாங்க. கூட்டணியா தான், அது முன்னாடியும் சொன்னாங்க. இல்ல நீங்க சொல்ற வாதத்தின் அடிப்படையில் சொல்றேன் நான். நீங்க தனியாவே இவ்வளவு வாங்குவோம்னு சொன்னத அடிப்படையில் சொல்றேன். நான்காவது கட்ட தேர்தல் முடிந்த உடனே அமித்ஷா சொன்னாரு, நாங்க பெரும்பான்மையை தாண்டிட்டோம், 272 தாண்டிட்டோம், இனிமேல் கிடைக்கக்கூடியது எல்லாமே எங்களுக்கு போனஸ் தான் அப்படின்னாரு. கரெக்ட். இந்தியா அது பொருந்தும் இல்லையா? 315 சொன்னாங்க மம்தா, 295 ராகுல் காந்தி சொன்னாரு, 300 சொல்லிட்டு கெஜ்ரிவால் சொன்னாங்க. எதன் அடிப்படையில் சொன்னாங்க? அவர்களுக்கு வந்து வருகிற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி சொல்றாங்க. ஓகே, அதுல வந்து தவறுதலா கீழே வந்திருக்கு, 50 சீட்ஸ் கீழே வந்திருக்குது. பரவாயில்ல, 272 240 வந்திருக்காங்க. ஆனாலும் ஆட்சியை விடல. அதாவது ஐஎன்டிஏ கூட்டணி நீங்க என்ன சொன்னீங்க, உங்களை வீழ்த்தி விடுவோம் மோடி என்ற சக்தி, அதை தனி மனித தாக்குதல் இருந்தாங்க. ஆக்சுவலா பிஜேபி கூட சொல்லல. ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா மோடி என்பவர் இங்க இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அப்படின்ற போது பிஜேபி ஆட்சி இருக்கக்கூடாதுன்னா அப்போ அமித்ஷா வந்து ஏற்றுப்பீங்களா? நீங்க எல்லாருமே வந்து ஒரு தனிநபர் தாக்குதல் தான் ஏற்படுங்க. நிறைய மினிஸ்டர்ஸ் உட்பட அவரை பீஸா ஆக்கிடுவோம்லாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சொன்னாங்க சார், சொல்லவா நான் யாருன்ட்டு? தமிழக ஒரு முதல்வர் பெரிய குற்றச்சாட்டு, பெரிய குற்றச்சாட்டு ப்ளீஸ் சொல்லுங்களேன். அது நம்ம பொதுவெளியில சொல்லும்போது ராமோ அன்பரசன் என்கிற அமைச்சர் இல்ல கார்த்திகேயன் பத்திரிகையாளர் இருக்காரு, நம்ம ஒரு அரங்கத்துல எல்லாரும் இல்ல சொல்லணும்ல பீஸா ஆக்கிடுவாங்கிறது ரொம்ப ஒரு அபாண்டமான ஒரு பெரிய சார்ஜ் அப்படி சொல்லிட முடியாது. திரு சுப்பிரமணி, நீங்க இப்ப கார்த்திகேயன் பேசும்போது நான் உங்களுக்கு அந்த வலைதள அந்த யூடியூப் லிங்க் அனுப்புறேன், நீங்க பாத்துக்கோங்க. ரைட்டுங்களா? அதாவது மக்களுக்கு எந்த மாதிரியான சமிக்ஞையை கொடுக்குறோம் நம்ம. ஒரு தனிநபர் அதாவது அவர் கொள்கை பிடிக்கல, அவர் ஆட்சி பிடிக்கலன்னா வேற விஷயங்க. அவர் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து $3 ட்ரில்லியன் $5 ட்ரில்லியன் ஆக்க போறேன்னு சொன்னா நீங்க 10 ட்ரில்லியன் ஆக்குன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டு போங்க. அதை விட்டுட்டு ஏன் தனிநபர் தாக்குதல்ல போனீங்க? இல்ல அதுதான் நான் சொல்றேன். இப்போ எல்லாமே தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அமைக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் அந்த பரப்புரை மோட்லயே இருக்க வேண்டாம், அது தொடர்பாகவே பேசிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு அடுத்த கட்ட ஆட்சி திரு கோபண்ணா ரொம்ப வெளிப்படையா குற்றம் சாட்டுறாரு. இது எப்ப வேண்டுமானாலும் இந்த ஆட்சி கவிழலாம், எப்ப வேண்டுமானாலும் கலையலாம், இது ரொம்ப ரொம்ப ஒன்னும் ஸ்ட்ராங் கவர்மெண்ட்லாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவரோட ஆசை. அது அவ்வளவுதான், அது பேராசையா கூட இருக்கலாம். ஆனா அங்க இருக்கிறவங்க வந்து 40-50 வருடங்களாக அரசியல்ல வந்து சாணக்கிய பாடம் கற்றவர்கள். அவங்களுக்கு தெரியாதா அவங்களுக்கு எப்படி வந்து ஆட்சி அமைக்க வேண்டும், எப்படி ஆட்சியை தக்க வைக்கணும் தெரியாதா? அதே மாதிரி நிதிஷ்குமாருக்கும் ஆட்சியை தக்க வைக்க, ஆட்சியில பங்கு பெறணும் இல்லைங்களா? அந்த சந்திரபாபு நாயுடுக்கும் வந்து இப்பதான் வந்திருக்கிறார் அரசியலுக்கு. இப்போ அவர் ஆட்சி பிடிக்கிறார். இப்போ அப்படி இருக்கும்போது அவருக்கு 5 வருடங்கள் ஆள வேண்டாமா? அவருக்கு மத்திய அரசியல் பங்கு பெற வேண்டாமா அவருக்கு? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு மியூச்சுவல் இது இருக்கு, உங்களுக்கு கோல் இருக்கு. அதை வச்சு எங்க மாநிலங்களுக்கு என்ன பண்ண முடியும், மத்தியில் நம்ம பங்கு பெற்று மத்திய அரசாங்கத்தில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது மாதிரி மியூச்சுவல் வின் சிச்சுவேஷன் தான் பார்க்குறாங்க. அதாவது இப்பயே 300 சீட் வந்துட்டா வச்சுக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்ற இந்த எல்லாமே, இந்த மியூச்சுவலா சொல்ற எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு பொருந்தாதா? பொருந்துமே. நான் உங்களால வர முடியலையே. ஏன் வர முடியல? அப்புறம் ஏன் அவங்க தோல்வியை கொண்டாடுறாங்கங்கறது ஏன் சொல்லணும்? நீங்க சொல்ற மாதிரி வாங்கி இருந்தாலும் அவங்க தோல்வியை கல்வியை கொண்டாட வேண்டும். ஏன்னா வந்து 10 வருடங்களுக்கு அப்புறமாக எதிர்க்கட்சி தலைவராக உட்கார போறாங்க. யார் உட்கார போறாங்கன்னு தெரியல இல்லைங்களா? காங்கிரஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார 10 வருஷமா எதிர்க்கட்சி தலைவராக உட்கார முடியல. 42 வாங்கினாங்க, 52 44 52 வாங்கினாங்க. இப்போ அவர்களுக்கு கொண்டாட்டம், அட்லீஸ்ட் எங்க எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வச்சிருக்காங்களே அப்படின்னு ஒரு கொண்டாட்டம். அது வெற்றி தான் கண்டிப்பா, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிட்டு திரு கார்த்திகேயன், இங்க கூட்டணி கட்சிகளுக்கான இலாக்கா ஒதுக்கீடு சுமூகமாக நடக்குமா அல்லது குழப்பமாக தொடருமா அப்படிங்கிற கேள்வி எழக்கூடிய நேரத்தில் தான் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு திரு கனக சபாபதி சொல்றாரு. அப்படி நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கும் போது எந்தவித குழப்பமும் இல்லாமல் அமைச்சரவை அமைந்து விடுமா? நம்ம
கேமரா முன்னாடி சொல்கிறது எல்லாத்தையும் வந்து அப்படியே ஏற்றுக்கிட்டு இவங்க நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறவங்க நீங்களா பார்த்து ஏதாவது கொடுங்கன்னு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அப்படியே சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம அதை நம்பணுமா? இது அடிப்படையில் நான் சொல்கிறது, இந்த மோடி இல்லாமல் வேறு எந்த ஒரு அரசியல் தலைவராக இந்த காங்கிரஸ் அந்த இடத்துல இருந்தாலும் கூட எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் ட்ரை டு எக்ஸ்ட்ராக்ட் தேர் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ். அதுதான் உண்மை. சரி, எனக்கு இந்த இலாக்கா வேணும்ன்றது வந்து எந்த கட்சியும் அது சலைத்தவர்கள் கிடையாது. ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி எல்லா கட்சியும் கேட்காம இருந்தால் அன்நேச்சுரல்னு கூட நான் சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்த்தத வரைக்கும். ஓகே, ஸோ இது வந்து அவங்க கேட்க மாட்டாங்க, டிமாண்ட் பண்ணல, அன்கண்டிஷனலாக சப்போர்ட் ஆஃபர் பண்ணுறேன். நிதிஷ் வந்து மோடி அவர்கள் வந்து காலை தொட்டு கும்பிட போனார், அதனால் வந்து ரொம்ப சுமூகமாக நடக்கும், இவர்கள் வந்து இதை கேட்க மாட்டாங்க அதை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்திய கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அக்னிவீர் ஸ்கீமை ரத்து பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு, நீங்கள் வந்து புதுசாலாம் எதுவும் போக வேண்டாம். அதோட அவருடைய முக்கிய திட்டம் பல்வேறு எதிர்ப்பு இருந்துச்சு, கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அந்த திட்டம் வரக்கூடாதுன்னு முன்னாள் ராணுவ வீரர்கள் இளைஞர் மத்தியில் கூட எதிர்ப்பு இருந்தது. ஆனால் அதையும் மீறி அந்த திட்டத்தை வந்தே தீர்வோன்னு இட் வாஸ் ரேம் டவுன் த த்ரோட் ஆஃப் பீப்புள். மக்கள்கிட்ட திணிக்கப்பட்டது அது. அது இல்லை அமல்படுத்தப்படும் உறுதியாக இருந்த கவர்மெண்ட். இன்னைக்கு உங்கள் கூட்டணி கட்சி உங்கள் கவர்மெண்ட் அவரால் தான் நிற்கிது. அவரும் ஒருத்தர் அதில் அவர் வந்து வெளிப்படையாக சொல்கிறார் திட்டத்தை பின்வாங்கணும்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் கட்சி சார்பாக அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த மறுப்பும் வரல அந்த கட்சி சார்பாக. அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளில் வரும். பாஜக ஒரு முடிவை எடுக்காம, ஆலோசனை நடத்தி ஒரு முடிவை எடுக்காம, அதிகாரப்பூர்வமா அறிவிக்காம வரக்கூடிய எல்லா தகவல்களுக்கும் சரினோ தவறுனோ மறுப்புனோ சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இல்லை நீங்கள் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இதை இப்போ வந்து அப்போ அதிகாரப்பூர்வமாக தவற வர வரைக்கும் வந்து எல்லாத்தையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம இந்த டிபேட் நடத்துறதுல மீனிங்கே இல்லாமல் போயிடும். உண்மையில் வந்து அரசியல் கட்சி என்ன செய்யும்? கூட்டணியில் இருக்கும்போது எனக்கு வேண்டிய மினிஸ்ட்ரியை கேட்டு பெறுறது நிச்சயம் டிமாண்ட்ஸ் வைக்காம எப்படி இருக்கும்? இல்லை நிபந்தனையற்ற ஆதரவு நீங்களா பார்த்து ஏதாவது கொடுங்க நான் வாங்கிப்பாங்க. அது அப்படி நடப்பதற்கான சாத்தியம் இருக்கா? இரண்டாவது இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த கவர்மெண்ட் எப்படி போக போகுது, என்ன மனநிலையில் டிமாண்ட் இருக்கா இல்லை வந்து கண்ட்ரோல் இருக்கான்றத இன்னைக்கு மோடி அவர்கள் பேசிய பேச்சிலே இருக்கும். அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கன்சென்சஸ், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, மெஜாரிட்டி முக்கியம் இல்லை, எல்லோருக்கும் ஒத்திசைவு கன்சென்சஸ் தான் முக்கியம் அப்படின்னு எல்லாம் ஒரே ஒற்றை சிந்தனையோடு பயணிக்கிறது ஆரோக்கியமான விஷயம் தானே. ஆரோக்கியமான இடத்தை நோக்கி நகருது அப்படிங்கிற அடிப்படையில் அதை வரவேற்கணும். மிக வரவேற்கிறேன். என்னன்னா 10 வருஷமா இந்த வார்த்தைகள்லாம் கேட்கவே முடியல. பெரும்பான்மை இருந்தது, தனி பெரும்பான்மை இருந்தது. அதுதான் சொல்றேன், தனி பெரும்பான்மை இருந்தா ஒத்திசைவு வேண்டாம், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வேண்டாம்னு புரிஞ்சுக்கிறது தானே. அப்போ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் கூட்டாட்சி என்ன சொல்றது, என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்? அதை வந்து நீங்க இத்தனை நாள் அதோட மகத்துவத்தை வந்து அவருக்கு புரியலையா? ஏன்னா அந்த வார்த்தையை அதிகமாக பிரயோகப்படுத்தவர் மோடி. 2014க்கு முன்பு குஜராத் முதலமைச்சராக இருந்த போது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வேணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தியவர் பிரதமர் மோடி. இன்னைக்கு வந்து 10 ஆண்டுகள் அது கேட்கப்படவே இல்லை. என்ற ஒரு நாள் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு வார்த்தை வரும். ஆனால் அந்த கூட்டாட்சி தத்துவன்றதை நம்ம பார்த்தோமா? இங்க தமிழ்நாட்டில் பார்த்தோமா, இல்ல கேரளாவில் பார்த்தோமா, கர்நாடகாவில் பார்த்தோமா, மேற்கு வங்கத்தில் பார்த்தோமா, இல்ல மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே ஆண்ட போது பார்த்தோமா? பேரலாக வந்து கவர்னர்களை ஆளுநர்களை பயன்படுத்தி வந்து ஒரு பேரல் கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கான முயற்சிகள் நடந்தது இல்லையா? கவர்னர்களால் வந்து ஒரு மாநில அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய முடியும்னு ஒரு அறிக்கை விட்டுட்டு டிஸ்மிஸ் செய்ய முடியும்ன்றதெல்லாம் பார்த்தோமே. பண்ண முடியாது. ஆனால் அவர்கள் அந்த அளவுக்கு வந்து எத்தனிச்சாங்க. அப்ப அதெல்லாம் இன்னைக்கு வந்து முடியாது. இன்னைக்கு தான் வந்து ரியலா கோஆபரேட்டிவ். இது வெளியில தெரியாம கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக என்டிஏ கூட்டணி படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் எல்லா கட்சி தலைவர்களையும் நாங்கள் சமமாக நடத்தி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் வளர்ந்து வந்து இன்றைக்கு ஒரு வெற்றி கூட்டணியாக இந்த என்டிஏ கூட்டணி நிக்குது. இது ஒன்றும் புதுசா வந்துட்டு பலம் இல்ல, ஒரு 30 ஆண்டு கால உழைப்பு அப்படிங்கிறாரு மோடி. அவர் பொண்ணுல ஒரு விஷயம் உண்மை இருக்கு. என்டிஏன்ற ஒன்று வெளியே தெரியாமே இருந்துச்சு 10 வருஷமா, அது மட்டும் உண்மை. ஆனால் என்டிஏ வந்து 30 ஆண்டுகளாக அது வளர்ந்து மெச்சூர் ஆகி இன்னைக்கு வந்திருக்கு பாலிசி போட்ட மாதிரி சொல்றாரு இல்லையா? அது நடக்கல. 10 ஆண்டுகளா என்டிஏ கூட்டமே நடத்தப்படல. கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து அவர் அதிமுக கூட்டணியில் இருந்த போது உட்கார்ற வரைக்கும் என்டிஏ கூட்டமே நடக்கலையே 10 வருஷமா. அப்ப யார் இருந்த கன்வீனர்? எத்தனை பேர் கூட்டங்கள் நடத்தீங்க? எத்தனை முறை வந்து கேள்விகள் அவர்களோட ஆலோசனை கேட்கப்பட்டது? எத்தனை துறையை வந்து நல்ல துறைகளை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருந்தீங்க? நீங்களா பார்த்து கொடுத்த ஒரு சில பவர்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, அதிகம் விரும்பாத துறைகள் இல்ல அதிகமாக கட்சிகளால் கேட்கப்படாத துறைகள் தானே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனால் மெஜாரிட்டியில் இருக்கும்போது இப்படிதான். அவங்க மட்டும் இல்ல, மேபி பாரதிய ஜனதா தனியா மெஜாரிட்டி வச்சுக்கிட்டே அதெல்லாம் பண்ணாங்கல்ல. கூட்டணி கட்சி இருந்ததுக்கு ஏதோ ஒரு எம்எஸ் கொடுத்துதாங்க ஆகணும்.